நீ ஆர்எஸ்எஸ்காரங்களா கூட இருந்துக்கோ, ஆனால் மனிதனை மனிதனா நீ நடத்துறதுக்கு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம். ஸ்க்ரீனில் சும்மா இது தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொழுத்துன்னு பாடிட்டா பத்தாது, பாடிட்டா மாசு கிடையாது. அந்த திட்டத்தின் வழியில் வந்த திட்டத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ண வக்கில்ல, சமத்துவத்தை நிலைநிறுத்த வக்கில்ல. அவங்க கிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? என்ன தவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தாங்க ஆகி புட்டோன்னு பாட்டு பாடுறாங்க. சிங்கப்பெண் படை நீங்களே பார்த்துருப்பீங்க. கமெண்ட் செக்ஷனில் ஆல்ரெடி எங்களை மாரல் பாலிசிங் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்கான். நீ அந்த டைமில் இதுக்கு போன, அந்த ட்ரெஸ் எதுக்கு போட்ட, இதில் இவங்க தனியாக வேற ஷால் போட்டுட்டு பெண்கள் போகணும், பெண்கள் நம்மளும் நம்மளோட உடையை சரி பண்ணிக்கணும்னு இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு தனியாக ஒரு படை அமைச்சு எங்களுக்கு பாதுகாப்புன்னு வேற உங்களை நிற்க வைக்கணும்? அதை செய்கிறதுக்கு தான் ஆன்லைனில் 1008 பேர் இருக்கிறானே. கூட பெண் போலீஸ் நடிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களோட முதுகுக்கு பின்னாடி நான் கையை வச்சு தடவுவேன்னு நடித்தவர். நான் சிஎம் ஆகிட்டேன், நான் தான் என்னோட பெண்கள் பாதுகாப்பு படை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகுதுன்னு சொல்லி ஏமாத்துறாரு. நீ போட்டிருக்கிறதுக்கு பேர் பனியன், உனக்கு பனியன், எங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் பிரா. நீ போட்டிருக்கிறது உனக்கு வேணா ட்ரௌசராக இருக்கலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் ஜட்டி அப்படின்னு ஸ்க்ரீனில் பேசிட்டு, போலீஸாக இருந்தால் கூட நான் பின்னாடி கையை வைத்து இப்படி தான் ரொம்ப கேவலமாக நடந்துப்பேன்னெல்லாம் நடித்தவரோட ரசிகர்கள் கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? அண்ணன் மாசா இருக்காரு, க்யூட்டாக இருக்காரு, மாசா டயலாக் பேசுகிறாருன்னு சேர்ந்தவங்க இல்லை. தந்தை பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, மார்க்ஸ் வாழ்க, அறிஞர் அண்ணா வாழ்க, தலைவர் கலைஞர் வாழ்க. எதுக்கு இவங்களுக்கெல்லாம் வாழ்க சொல்லணும்? எதுக்கு இந்த தலைவர்களோட பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்? எதுக்கு திராவிடம் திராவிடம்னு பேசுகிறீங்க? திராவிடம் என்ன செஞ்சிருச்சு? எதுக்கு திராவிடம் பேசணும்? இல்லை இப்போ விஜய் அவங்களோட கட்சியிலையும் அவங்க கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கள மாதிரி நிறைய கட்சிக்கு திராவிடமும் கொள்கையாக இருக்கு இல்லையா? அப்படி இருக்கப்போ ஏன் டிஎம்கேவோட நிற்கணும் அப்படின்ற கேள்வி. முதல்ல இந்த தமிழ் பிறந்த மாதத்தில் இப்படி ஒரு ஜென்சி மீட்டப்பை நடத்தினதுக்கு நன்றி. ஏன் தமிழ் பிறந்த மாதம் அப்படின்னு சொல்கிறோன்னா, கலைஞர் பிறந்த மாதம். எந்த கலைஞர்? ஈழ மக்களுக்காக, நம்மளோட தொப்புள் கொடி உறவுகளுக்காக 2 முறை ஆட்சியை இழந்த கலைஞர். நம்மக்கிட்ட சொல்கிறப்போ வரலாறு சரியாக சொல்கிறது கிடையாது, ஈழத்துக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 முறை ஆட்சியை தூக்கி போட்ட தலைவர் எங்கள் தலைவர், சரியா? அப்போ அப்படிப்பட்ட தலைவருடைய பிறந்த மாதத்தில் இந்த கூட்டம் ஒரு சிறப்பு. இப்போ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம்ல, கம்யூனிசம் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். திராவிடம் மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று இருக்குது. திராவிடம் மேனிஃபெஸ்டோ கேட்டிருக்கீங்களா? அந்த திராவிடம் மேனிஃபெஸ்டோவில் என்ன இருக்கோ அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி என்னை பொறுத்தவரை அது டிஎம்கே தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ எல்லோரும் குடும்பத்தில் நீங்கள் அரசியல் பேசவே இல்லை, நீங்கள் பேசியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கள் ஊரில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். என் ஊர் தென்காசி. தென்காசியில் ஆர்எஸ்எஸ் குடும்பத்தை சார்ந்த, அதுலேயும் ஆர்எஸ்எஸ்ஸிற்காக உயிரை விட்டு 4 பேர்த்து இருந்த ஒரு குடும்பத்தில் கிட்டத்தட்ட 18 வருடங்கள் ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்க்கப்பட்டு பிரச்சாரக்காக வேண்டிய ஒரு நபரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு இல்லை இல்லை சமத்துவம் பேசணும், மனிதம் பேசணும், சக மனிதனை அவனும் ஒரு உயிர் தான், உனக்கு எதிரி இல்லை அப்படின்னு புரிய வச்சு இன்றைக்கு பெரியார் அமைப்புகளில் பொறுப்பில் அமர்த்தி அழகு பார்த்தது எது அப்படின்னா திராவிடம் தான். நீ ஆர்எஸ்எஸ்காரங்களா கூட இருந்துக்கோ, ஆனால் மனிதனை மனிதனா நீ நடத்துறதுக்கு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம். சரி, இப்போ வரும் நம்மளோட மேனிஃபெஸ்டோவில் என்ன இருக்குது. ஏன்னா இப்போ நான் பெரிய ஸ்டார், நானே திராவிடம் பேசுகிறேன், அதனால் ஏன் பின்னாடி வாங்க அப்படின்னு நம்ம கூட இத்தனை நாள் கொள்கை பேசிக்கிட்டு நாங்கள் இவங்களோட உரிமைகளுக்காக பேசணும்னு சொன்னவங்களையே ஈஸியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க இல்லையா? நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா நம்ம வீட்டு இளைஞர்களும் அங்கே போயிடுவாங்க. இப்போ தென்காசின்னு சொன்னதுக்கான ஒரே ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். இப்போ ஜென்சிஸ் தான் அதிகமாக ஓட்டு போட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். தென்காசியில் இந்த வருஷம் பிரச்சாரம் முழுவதும் எடுத்தது யார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எங்கள் அமைப்பை, பெரியார் அமைப்பை சேர்ந்த திராவிட இயக்க தமிழர் பேரவையை சார்ந்த ஜென்சி கிட்ஸ் தான் இந்த தடவை டிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு தொகுதியில் கூட
தாவேக்காவை ஜெயிக்க விடலை, அங்கே வெற்றி பெற்றது டிஎம்கே தான். அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, உன் கூட வந்தது ஜென்சிலாம் கிடையாது, ஜென்சிக்கு நீ வந்து காப்பிரைட்ஸ் எடுத்துக்காத. ஜென்சியால் இதே திமுக தென்காசியில் வெற்றி பெற்றது. அடுத்த முறை ஆட்சியில் மொத்தமாகவே தமிழ்நாட்டை மீண்டும் திமுகவுடைய மண்ணாக, இந்த பெரியார் மண் மீண்டும் பெரியார் மண்ணாகவே தான் இருக்கிறது அப்படின்றத நிரூபிக்க போகிறதும் இதே ஜென்சி தான் அப்படின்னு இந்த மேடையில் சொல்லிக்கலாம். இப்போது நம்மளோட மேனிஃபெஸ்டோக்கு வருவோம். அதோட முதல் விஷயம் என்னன்னா, அனைத்து மக்களும் பிறப்பின் அடிப்படையில் சமமானவர்களே அப்படின்றது தான் நம்மளோட திராவிட கொள்கைகளுடைய கோட்பாடுகளில் முதல் இதாக கொடுத்துருக்குறாங்க. சரி, இதுக்கு டிஎம்கே என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால், பெரியார் அவர்களுக்கு ரொம்ப நாள் அவரோட நெஞ்சில் தைத்த முள்ளுன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து சாமி நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் சாமின்னு ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட போய் என் குறைகளை சொல்லணும்னு போகக்கூடிய என் குடும்பத்து நம்பர் அங்கே போய் நிற்கும்போது, இப்போது நீ வந்து உள்ளே வரக்கூடாது, நீ வந்து கோபுரத்தை மட்டும் பார்த்து கும்பிட்டுட்டு போன்னு சொன்னப்போ பெரியார் அவர்களுக்கு இருந்த ஒரு வருத்தம் என்னென்னா, ஏன் மற்ற சாதிக்காரெலாம் அர்ச்சகர் ஆகக்கூடாது, கடவுள் உனக்கு கடவுள்னா இவனுக்கும் கடவுள் தானே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் அதை சொல்கிறாரு. நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் மற்ற எல்லா சாதியில் இருக்கவங்களுமே அர்ச்சகர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யார் சாத்தியப்படுத்தி காமிச்சாங்க அப்படின்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் தான், ஆனால் மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கான உரிமையையும் நாங்கள் கேட்போம் அப்படின்னு, பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை, யாருனாலும் அந்த சாமியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி அனைத்து சாதியினரை அர்ச்சகராக்கி அழகு பார்த்தாங்க. இன்றைக்கி ஒருத்தங்க திராவிடம் அப்படின்னு ஒரு கண்ணாடி போட்டு வந்திருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அறநிலைத்துறையில் பார்ப்பனரை உட்கார வச்சு அழகு பார்த்துட்ருக்கிறாரு. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகிட்ட சொல்லணும், சாமி இல்லைன்னு சொல்கிறது உன் சௌரியம், சாமி இருக்குன்னு நம்புகிறான் இல்லையா, அவனை உள்ளே விட மாட்டேன்னு சொன்னவங்ககிட்டயே கொண்டு போய் அந்த இடத்த கொடுக்கறது தப்பு. இவர் வந்து மாசு கிடையாது, மாசுன்னா காலங்காலமாக கக்கத்தில் வந்து துண்டை வச்சுட்டு கையை கட்டி நின்றுட்டு ஐயா சாமின்னு கோயில் இருக்கிற தெருவுக்குள்ளேயே விடாதவர்களை இன்னைக்கு கோயிலில் அர்ச்சகராக்கி அழகு பார்த்தது தான் மாஸ். அதுதான் ஹீரோயிசம்னு நம்ம சொல்லி வளர்க்கணும். ஹீரோ படம் இதெல்லாம் சொல்கிற தப்புன்னெலாம் நினைக்காதீங்க. நமக்கு அண்ணாவும் கலைஞரும் சொல்லி கொடுத்தது தான். ஏடுகளில் எழுதி எழுதி திரைப்படங்களில் நாடகங்களில் நடித்து காட்சிகளாக கலைஞர் எதை தன்னோட கதையில் எழுதிட்டே இருந்தாரோ, அவர் வந்து ஒரு கதை எழுதுறாரு. கல்யாணி, அவரோட திரைப்படத்தில் வர காட்சி தான். கல்யாணின்ற ஒரு பொண்ணு அழுகுறாங்க, குழந்தை கொண்டுட்டாங்க. கோர்ட்டில் போய் நிற்க வைக்கும் போது அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, ஏன் குழந்தைய கொண்டு அப்படின்னா, பெத்த எனக்கு கொல்ற உரிமை இல்லையா, இந்த அரசாங்கம் வந்து என் குழந்தையை வளர்க்குறதுக்கு நான் கஷ்டப்பட்டப்போ என் கூட துணை நிற்கலையே அப்படின்னு கேட்கும்போது, இந்த வரிகளை அவர் அவரோட இதில் படத்தில் எழுதுகிறாரு, அவரோட அந்த திரைக்கதையில் வருது. அவர் திருப்பி ஆட்சிக்கு வந்ததுமே என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சொத்துரிமை கொடுத்துட்டா இப்படி தன்னோட குழந்தையவே கொல்லக்கூடிய நிலைமை பெண்களுக்கு வராது அப்படின்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இது மட்டும்தான் பண்ணாங்களா அப்படின்னா, இப்போ ரொம்ப சமீபத்தில் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டாவே அவங்க எல்லாம் அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னு நம்ம நம்பிக்கிறோம். உங்களுக்கு இதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன், இன்றைக்கு பிஜேபியில் இருந்து ப்ரெஸ்ஸுக்கு பேசுகிற நபர் இருக்கிறாங்க இல்லையா, அவரோட பேரும் அம்பேத்கர் தான். அதனால் அம்பேத்கர்னு பேர் வச்சவங்களும் இல்லை, அம்பேத்கர் எங்களுக்கானவர் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாரும் அம்பேத்கர் வழியில் நிற்கிறவங்க இல்லை. அப்போ யார் அப்படின்னு கேட்டால், அம்பேத்கர் அவர்களுடைய ஆசை இங்கே சமத்துவம் இருக்கணும் அப்படின்றது தான். ஊரும் சேரியுமா கிடந்தப்போ எங்களோட திராவிட அன்பர்கள் யாராவது போராடினீங்களான்னு ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் தன்னை அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லிக்கிறவர். சரி, அவரோட வரலாறை போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் இங்கே நம்ம செஞ்ச சாதனையும் பார்த்தேன். ஊரும் சேரியும் பிரிஞ்சு கிடந்தப்போ இந்த மக்கள் வெறுமன கொள்கைகள் ரீதியான இல்லை, அவங்க வாழ்கிற இடத்துல கூட அப்படி பிளவுபட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியார் நினைவு சமத்துவபுரங்களை அமைச்சது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போது கம்யூனிசத்தையும் சரி, திராவிடத்தையும் சரி, அதுக்கப்புறம் அம்பேத்கரியத்தையும் சரியாக பேசி அதை தங்களுடைய திட்டங்களாக கொண்டு வந்த அரசு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இது மட்டும் தானா? இப்போ இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காருல, எங்கள் பின்னாடியும் தான் அம்பேத்கர் இருக்கார், எங்கள் பின்னாடியும் தான் பெரியார் இருக்கார்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இருக்குது.
அங்கே வீட்டை பிரித்து கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி சுப்பிரமணியம் அவர் தான் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க இதே மாதிரி. அந்த வீட்டை பிரிக்கும் போது அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள்லாம் இவங்களோட புழங்க முடியாது, எங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, இது சட்டத்திற்கே எதிரானது, போய் ஒன்றா தான் வாழணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இருந்ததே தான் ஆகுது. இப்போ ஆட்சி மாற்றம் நடக்குது. அந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமில் வீட்டை பிரித்து கொடுப்பாங்க இல்லையா, அப்படி கொடுக்கறதுல கூட ஜாதியை பார்த்து கொடுத்துட்டு உன் பின்னாடி அம்பேத்கர் ஃபோட்டோவையும் பெரியார் ஃபோட்டோவையும் வச்சுக்கிட்டு நீ சமத்துவம் பேசுகிற, ஸ்க்ரீனில் சும்மா இது தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொழுத்துன்னு பாடிட்டா பத்தாது, பாடிட்டா மாசு கிடையாது. இங்கே மக்களை அவனை சேர்ந்து வாழ வைக்கணும். அதை அன்றைக்கே கலைஞர் செய்துட்டார். அந்த திட்டத்தின் வழியில் வந்த திட்டத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ண வக்கில்ல, சமத்துவத்தை நிலைநிறுத்த வக்கில்ல, ஸ்க்ரீனில் பேசிட்டு இங்கே ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு மக்கள் இறங்கி போராடுறாங்க. உங்களுக்கெல்லாம் இது தர்றதே பெருசு. எங்கள் அண்ணன் பாவம் கஷ்டப்படுவார். வர்ற ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு எல்லாத்தையும் தாண்டி கோபம் தான் வருது. ஒருத்தர் பேசுகிறார் இந்த மாதிரி, ஏம்மா இந்த மாதிரி இப்படி நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இப்படி நிறைய பிரச்சனைகள் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்டே இருந்து வர ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? என்ன தவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தாங்க ஆகி புட்டோன்னு பாட்டு பாடுறாங்க. நீ பாட்டு பாடி எதுவுமே தப்பு கிடையாது, ஆனால் நீயும் படிக்கணும். யோசிச்சு பாருங்களேன், உத்தரப்பிரதேஷில் நம்ம சொல்லுவோம், முன்னாடிலாம் நம்ம நியூஸ் பார்த்து சொல்லிகிட்டு இருப்போம், ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டாங்களா, அதாவது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டுட்டாங்களாம், அவங்க பெற்றவங்களுக்கே தெரியாமல் கொண்டு போய் புதைச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம இங்கிருந்து கண்டனம் சொல்லுவோம், என்னது இப்படியெல்லாம் நடக்குது, இது இது எப்படி இந்த மாதிரி இருந்தால் எப்படி பெண்கள் வாழ முடியும், படிக்க முடியும், நம்ம கேள்வி கேட்போம். இன்றைக்கி அதே நிலைமைக்கு நீங்கள் தமிழ்நாட்டை தள்ளிட்டு எங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார்னு சொன்னால் பெரியார் தடி எடுத்துட்டு நாங்கள் அடிக்க வருவோமா மாட்டோமா? பாலின சமத்துவம்க்கு தான் நம்ம சொல்லிட்டோம், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாச்சு அப்படின்னு. இப்போ இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க, சிங்கப்பெண் படை. நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் ரீல்ஸ் எடுக்கிறது கூட தப்பு கிடையாது, ஆனால் கொஞ்சமாச்சும் எங்களை ஆல்ரெடி இப்போ நான் ஏதாவது ஒரு நியூஸ் போய் நீங்கள் ரேண்டமாக இப்போ போய் நியூஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது எங்கேயாவது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு ஏதாவது ஒரு குழந்தையோ பெண்மணியோ இறந்துட்டாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆல்ரெடி எங்களை மாரல் பாலிசிங் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்கான். நீ அந்த டைமில் எதுக்கு போன, அந்த ட்ரெஸ் எதுக்கு போட்ட, நீ எதுக்கு சிரிச்ச அப்படின்னு கேட்குறதுக்கு, எதுக்கு அங்கே போன, நீ ஏன் பழகுனன்னு கேட்குறதுக்கு 1008 பேர் இருக்கான். இதில் இவங்க தனியாக வேற ஷால் போட்டுட்டு பெண்கள் போகணும், பெண்கள் நம்மளும் நம்மளோட உடையை சரி பண்ணிக்கணும்னு இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு தனியாக ஒரு படை அமைச்சு எங்களுக்கு பாதுகாப்புன்னு வேறு உங்களை நிற்க வைக்கணும்? அதை செய்கிறதுக்கு தான் ஆன்லைனில் 1008 பேர் இருக்கிறானே, ஷால் போட்டு போன்னு சொல்கிறதுக்கு. இப்படி இவங்களுடைய திட்டங்கள் இப்படி இருக்குது. ஆனால் காவல்துறையில் பெண்களை நியமனம் செய்தது 1973 கலைஞர் ஐயா. அந்த காவல்துறை அவர் வெறுமனே இதை மட்டும் பண்ணலை, ஸ்க்ரீன் இருக்குல்ல, இவங்க வேறு அடிக்கடி சினிமா வந்தனத்துக்கு நமக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் எடுத்த அவர் திரைக்கதை எழுதின படத்தில் ஒரு காட்சி வருது, ஒரு பொண்ணை இதே மாதிரி காலேஜுக்கு போகிற வழியில் ஈவ்டீசிங் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, இங்கே பாரு ஐஜி ஆஃபீஸு, ஒழுங்காக வண்டி ஓட்டுறனா ஓட்டுன்னு சொல்லி மிரட்டுற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறாங்க. இவர் என்ன காட்சி வச்சுருக்கிறாரு? கூட பெண் போலீஸ் நடிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களோட முதுகுக்கு பின்னாடி நான் கையை வச்சு தடவுவேன்னு நடித்தவர், அதற்கு மறுப்பு கூட சொல்லாமல் இன்னைக்கு நான் சிஎம் ஆகிட்டேன், நான் தான் என்னோட பெண்கள் பாதுகாப்பு படை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகுதுன்னு சொல்லி ஏமாத்துறாரு. இன்றைக்கி நமக்கெல்லாம் கோவம் வருது இல்லை, என்னப்பா இப்படி ஆண்கள்லாம் இப்படி அப்யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்க ஆட்சியில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, திரையிலையும் சரி பேசுகிறதுலையும் சரி உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், அந்த சீன்லாம் பார்த்துருப்பீங்க. நீ போட்டிருக்கிறதுக்கு பேர் பனியன், உனக்கு பனியன், எங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் ப்ரா, நீ போட்டிருக்கிறது உனக்கு வேணால் ட்ரௌசராக இருக்கலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் ஜட்டி அப்படின்னு ஸ்க்ரீனில் பேசிட்டு, போலீஸாக இருந்தால் கூட நான் பின்னாடி கையை வைத்து இப்படி தான் ரொம்ப கேவலமாக நடந்துப்பேன்னெல்லாம் நடித்தவரோட ரசிகர்கள் கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்போ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது, கலைஞரும் திரைக்கதையெல்லாம் எழுதியிருக்கிறாரு, திரைப்படம்லாம் அவங்களாலையும் வந்துச்சு, அதையும் கொஞ்சம் பாருங்கள். நாங்கள் அதை பார்த்து வளர்ந்ததால தான் உங்களை தற்குறின்னு சொல்கிறோம். மற்றபடி உனக்கும் எனக்கு வாய்க்காய் தகராறுலாம் கிடையாது. நாளைக்கு உன் வீட்லேயும் பெண் குழந்தை இருக்குது, உங்கள் வீட்லேயும் அம்மா இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, பார்த்து நடந்துக்கோங்க, கொள்கையை பேசுங்க, சரியாக நடங்கன்னு தான் சொல்கிறமே தவிர, ஈவன் இப்போ அந்த
பெண்கள் பாதுகாப்பு படை அமைச்சிருக்காங்க இல்லையா, அதையுமே நம்ம வரவேற்க தான் செய்கிறோம். சரியாக வேலை செய்யுங்க. மாரல் போலீசிங் பண்ணுற மற்ற முட்டாள்களோட சேர்ந்து நீங்கள் அதை எங்களுக்கு பண்ணாதீங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எதையாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம். அடுத்து, பகுத்தறிவும் அறிவியல் சிந்தனைக்கும் பொருந்தாத கடவுள், மதம் மற்றும் இவற்றை சார்ந்த ஆன்மா, மோட்சம், நரகம், பழக்க வழக்கம், மூடத்தன, நெடியேறும், முன்னோர் கூற்று உள்ளிட்டவரை மறுப்பது அப்படின்றது திராவிடம் மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய இன்னொரு கோட்பாடு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க, கேன்சருக்கு ஜோசியம் பார்த்தா சரியாக போயிடும். அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் எம்எல்ஏவாய்க்கு உட்கார வச்சாச்சு. இன்னொரு பக்கம் தனக்கு ஜோசியம் பார்த்தவரை கூட்டிகிட்டு வந்து அவருக்கும் ஸ்பெஷல் போஸ்டிங்கில் உட்கார வைக்கணும்னு சொல்கிறாரு. இவர் பேசுகிறது திராவிடம், இவருக்கு கொள்கை தலைவர் பெரியார்னு சொன்னால் அது சரியா? அதை கேள்வி கேட்காம ஜென்சி உங்கள் பின்னாடி தான் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா கொடுக்குற டேட்டாவெல்லாம் நம்பாதீங்க. கேள்வி கேட்குறதுக்கு தோ இத்தனை பேர் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. நான் ஏன் ஆதவர்ஜுனான்னு சொல்கிறேன்னா, உண்மையாலுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, சிஎம் ஆதவர்ஜுனாவா? நம்ம வேணால் பேருக்கு எழுதலாம் விஜய் அவர்களுடைய பேரை. விஜய் அவர்களை பற்றி கூட நம்மளால் விமர்சனம் செய்ய முடியுது, கேள்வி எழுப்ப முடியுது. ஆதவர்ஜுனான்னு பேரை வாயில் தப்பி தவறி சொல்லிட்டா கூட அடுத்த நாள் கேஸ் எழுதிடுறாரு. இந்த ரோஷமெல்லாம் உங்களுக்கு எப்போ இருந்திருக்கணும்னா, சோஃபா கொடுத்து பக்கத்து கட்சிக்காரன்னு கூட கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த ரோஷமெல்லாம் வந்திருக்கணும். இப்போ பேதம் பேசும் இந்துத்துவ கோட்பாட்டை எதிர்ப்பது, ஆக்சுவலாக மேனிஃபெஸ்டோவில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் முக்கியமான சில கோட்பாடுகளை மட்டும் சொல்கிறேன். இப்போது அண்ணன் வந்து ஸ்க்ரீனில் அப்படியே ரொம்ப மாதம் ஒரு டயலாக் சொல்லுவார். இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஹிந்துவை பார்க்க முடியாது அப்படின்னு பேசுவார். ஆனால் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஒன்றும் இல்லை, இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணி திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அதை பற்றி வெளிவந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஆல்ரெடி அது ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணவங்க வேறு யாரும் கிடையாது, இன்றைக்கி வெளியிருந்து உங்களுக்கு ஆதரவுன்னு சொன்ன தலைவர் திருமாவளவன் அவர்களும் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் தான் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சாங்க. அதுக்கு இப்போ சமீபத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசணும் இல்லையா? ஏன்னா இவங்க ஆட்சியில் வந்து உட்கார்ந்துட்டாங்க. எப்படியும் திருப்பரங்குன்றம்ல அதால் பயனடைவரை சாவ போகிறது கிடையாது. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவனை கூட்டிகிட்டு வந்து கொளுத்தி விட்டுட்டு இவன் வந்து கோயிலுக்காக செத்து போயிட்டான், கலவரம் பண்ணு அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரன் இவர் பேண்ட்டு போட்டு வந்திருக்கார் இல்லையா, வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டும், அது மாதிரி ட்ரௌசர் போட்டுட்டு வந்து கலவரம், உங்கள் கூட இருந்து வந்தவ தான், எனக்கு தெரியும்ல உங்களோட லட்சணம் எல்லாம். அப்போ அதை தான் பண்ணுவீங்க. இதை பண்ணிடுவாங்களேன்னு பயந்து அந்த டாக்குமெண்ட்ரியை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நமக்கு அவர்கள் உண்மையாலுமே நண்பர்கள் தான், நம்மளோடு காலங்காலமாக அவங்க வாழ்ந்துருக்குறாங்கன்னு வரலாறை பேசக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரியை ஒரு ஸ்க்ரீனில் போடணும்னு கேட்டிருக்கிறோம். ஆல்ரெடி யூடியூப்பில் ரிலீஸ் ஆகி போன ஒரு வீடியோவை போடுறதுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமா பதில் வந்தது? மேலிடம் இதனை அனுமதிக்கவில்லை, அதனால் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்கிறார். யாருப்பா அந்த மேலிடம்னு கேட்டால், சிஎம் சார் எனக்கு என்ன பயமானு சொன்னவர் வாயிலிருந்தும் சரி கட்சியிலிருந்தும் இது வரைக்கும் பதிலே வரலை. மேலிடம் வந்து சொல்லிட்டாங்க வேண்டாம் அப்படின்னு. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால், இப்போது நமக்கு முன்னாடி பேசின அண்ணன் சொன்னாங்க பக்ரீத்துக்கு இந்த மாதிரி பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து பேசுவீங்களான்னு கேட்டால் அதுவும் பேச மாட்டோம். ஆனால் ஸ்க்ரீனில் மட்டும் இங்கே வந்து ஒரு ஹிந்துவுக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஹிந்துவை பார்க்க முடியாதுன்னு பேசுவீங்க. இது மாசா அல்லது கலவரம் பண்ணியே தீருவேன்னு வந்து நிற்கிற ஆர்எஸ்எஸ்காரனை எதிர்த்து we'll not allow this, we'll face the consequences ன்னு சொன்னது மாசா? இப்படி கொள்கை வழியில் நின்று அரசியல் பேசி மாசானவர்கள் தான் எங்களோட தலைவர்களை தவிர, இவனுங்க வேற பேர் வைக்கிறானுங்க கொத்தூஸ். என்ன கொத்தூஸு? நாங்கள் பேசின இந்த கொள்கை இருக்குல்ல, இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, இது கொள்கையாக சொல்ல தெரிலனாலும் திட்டமாக எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க, இந்த உரிமையெல்லாம் வாங்கி தந்தாங்க அப்படின்னு இங்கே இருக்கிற யாரை கேள்வி கேட்டிங்கனாலும் எல்லாருக்கும் அதை விளக்கமாக சொல்ல முடியும். அப்படி கொள்கை வழி நின்று அந்த கொள்கையை பேசி உங்களை தெங்காசியில் ஓட விட்டோம்ல, அப்படி ஓட விடுற அளவுக்கு கொள்கையால் ஒன்றிணைந்த கூட்டமும் குடும்பமும் தான் இந்த திமுகவை தவிர, உங்களை மாதிரி அண்ணன் மாசா இருக்காரு, கியூட்டாக இருக்காரு, மாசா டயலாக் பேசுகிறாருன்னு வந்து சேர்ந்தவங்க இல்லை. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கொள்கைக்கு தானே வந்தீங்க. யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு இன்றைக்கி பிரியாணி தரோம்? அது இந்த ஆதவர்ஜுன ஆட்கள் வேறு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்கள் அண்ணன்ட்ட போய் சொல்லுங்கள், அண்ணன் டேட்டா ஏதோ தப்பாக இருக்குது, பிரியாணியும் இல்லை, நம்ம கொடுக்குற மாதிரி வீடியோவுக்கு 25,000 கிடையாது, எல்லாரும் கொள்கைக்காக வந்து அமர்ந்து இவ்வளவு நேரம் பேசுகிறத கேட்டுட்டு போனாங்க அப்படின்னு.
இப்போது நமக்கு முன்னாடி பேசின தோழர் திருநங்கை தோழர் வந்து சொன்னாங்க இல்லையா, 9வது நம்பரில் அவர் வந்து சார்பு அணி அமைக்கிறார். அதை எதிர்த்து கேள்வி கேட்டு அவங்க அத்தனை பேர்ட்டையும் விமர்சனம் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. திராவிட மேனிஃபெஸ்டோவில் நமக்கு இருக்கிற கோட்பாடு என்னென்னா, மாற்றுத்திறனாளிகள், தன்பால் ஈர்ப்பாளர்கள், பால் புதுமையினர் உள்ளிட்ட எல்லா வகைகளிலும் மற்றவர்களுக்கு சமமானவர்களே என்ற அடிப்படையில் அனைத்து உரிமைகளின் நுகர்வுக்கும் உரியவர்களேன்னு சொல்லி அவங்களுக்கான சமத்துவத்தையும் ஆரம்பத்திலிருந்தே பேசி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு வழக்கம் போல் இவங்க சோஃபாவுக்கு போனாங்களோ இல்லை காசுக்கு போனாங்களோ எதையுமே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் யாரையுமே நீங்கள் காலை கழுவி குடிக்கணும்னு நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை. இப்போது நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்லது பண்ணுறாங்க, ஏதோ ஒன்றும் இல்லை, ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு அண்ணன் வந்து எங்கேயோ வெளியே போகும்போது ஒரு உதவி பண்ணிட்டா கூட நம்ம வீட்டில் போய் சொல்லுவோம்ல, இவங்களால தான் ஆச்சு, இவங்களால தான் கிடச்சிதுன்னு. அப்படி காலங்காலமாக ஒரு சமூகத்தை ரொம்ப மோசமாக அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கேவலமான பெயர்களை சொல்லி அழைக்கிறாங்க. அப்படிங்கும்போது வரலாறு நெடுக இனி அந்த அவப்பெயர் இருக்கவே கூடாது. அவர்களும் எங்களுக்கு சமமானவர்கள், அவங்களுக்கும் உரிமை வேணும்னு பேச மட்டும் இல்லை, அதை செயல்படுத்தி காமிச்சது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட கொள்கை நிறைஞ்ச கட்சி அப்படின்றத நம்ம சொல்லணும். நீங்கள் அரசியல் தாராளமாக எல்லார்ட்டையுமே பேசலாம். அது டிவிகேவாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு தீக்காவிலேருந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. என்னை வந்து ஒரு அண்ணன் ரேப்பிடோவில் கூட்டிகிட்டு போகிறப்போ இப்படி ஏதாவது பேசுறது உண்டு. அப்போ பேசுகிறப்போ கேட்குறேன், எந்த கட்சினே அப்படின்னு. NTKமா அப்படின்னா. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? டிவிகேக்கு தான் அப்படின்னு. சரிண்ணே, எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, மாற்றம் வேணும், 1 மாதம் மாற்றம் பார்த்தீங்களே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்ன பதில் என்னென்னா, இல்லைம்மா, இப்போ நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்ஸ்டா பார்த்தேன், எல்லாமே பாசிட்டிவாக சொன்னாங்க. விஜய் அவர்கள் வந்துட்டா இதை மாற்றிடுவார், அதை மாற்றிடுவார், அப்படி பண்ணிவிடுவாங்க. அப்படி என்னென்னா, இது வரைக்கும் எந்த சைடு சன் உதிச்சுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் உதிச்சுது, கடல் வந்து வத்தி போச்சு அப்படின்ற அளவுக்கு இவர் வந்தால் எல்லாமே தலைகீழ் மாற்றம் வந்துரும்னு நினச்சி நான் ஓட்டு போட்டேன். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அப்போவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நோட்டாக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்ட வேணாலும், அது டிவிகேக்காரங்களாக இருந்தால் கூட அவர்களிடமும் அமர்ந்து உங்கள் அண்ணன் ஒட்டிகிட்டு இருக்கிற ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதுக்கு ஓனர் நாங்கள் தான் அதை ஃபஸ்ட்டு செஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுங்க. அடுத்து, மொழிக்கு திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் இதுவரையும் எதுவுமே செஞ்சது கிடையாது. சிலர்லாம் பேசிக்கலாம், வரலாறு தப்பு ஸ்டேஜ் ஏறி நின்று இப்படி வச்சுட்டு பேசலாம். செயல்படுத்தினவங்களும் கட்சியில் ஆட்சி இழந்தவங்களும், அது மட்டும் இல்லாமல் செம்மொழி அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவங்களும் இப்படி எல்லாமே தமிழுக்காக செய்து, இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து சொல்லிக்கிறேன், ஆர்எஸ்எஸ்ல இப்படி போய் நின்றுட்டு நமாமோ வயம் மாத்ருபூ புண்ணிய பூஸ்துவாம் துவயா வர்த்திதா சம்ஸ்கிருதா துவச்சுதாகான்னு அந்த காவி கொடிக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த பொண்ணு கலைஞரோட ஒரே ஒரு புக்கு காலப்பேழையும் கவிதை சாவியும்னு சொல்லிட்டு ஒரு கவிதை புத்தகம், கவிதை வடிவில் மனிதர்களுடைய இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இது ரிலேட்டடாக ஒரு கவிதை இதில் எழுதியிருப்பார். அதை வாசித்ததுனால அங்கிருந்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து இன்னைக்கு தந்தை பெரியார் தான் எனக்கு கொள்கை தலைவர், அவர் சொன்ன அழிவு வேலையைத்தான் வாழ்நாள் முழுவதும் நான் செய்வேன்னு வந்து நிற்கிறேன்ல, இதற்கு காரணம் கலைஞர் அவர்களுடைய தமிழ் தான், அவங்க தமிழுக்கு செய்த தொண்டு தான் அப்படின்றத நினைவு வச்சுக்கணும். இறுதியாக இந்த ஒன்றே மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கருத்துரிமை பிரச்சார உரிமைக்கு தடையற்ற நிலை தான் வந்து நம்மளோட திராவிடியன் மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. ஆனால் இவங்க எப்படின்னா, அவங்கள பற்றி பேசிடக்கூடாது, ஒரு மீன் போட்டுறக்கூடாது, எதிர்த்து கேள்வி கேட்டுறக்கூடாது. குறிப்பாக விஜய் அவர்களை கூட பற்றி பேசிடலாம், ஆனால் ஆதவர்ஜுனாவை பற்றி தப்பித்தவரை கூட பேசிடக்கூடாது அப்படின்னு நம்மளை உட்கார வச்சிட்ருக்குறாங்க. வீட்டில் போய் சொல்லுங்கள், இதெல்லாம் ஹிஸ்ட்ரி தானே, பழசு தானே, முன்னாடி பண்ணது தானே, இப்போ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்தோம்ல, தமிழில் நம்ம பேசுகிறோம்ல, அவங்களோட அந்த மும்மொழி கொள்கையை ஏற்காமல் இருக்கிறோம்ல, இது எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி எந்த திராவிடத்தை தன்னோட கொள்கைன்னு சொல்லிட்டு வந்தானோ அதற்கு அப்படியே எதிராக இருக்கக்கூடிய ஆரிய கொள்கை,
அதாவது என்னன்னா ஹிந்தியை ஏற்றுக்கிறது, இங்கே வந்து தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு தள்ளுறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு உச்சகட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆராசா அவர்களுடைய அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்பாங்க, சார் ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ கேட்பாங்க. அவர் இப்படி தான் சொல்லுவார், அங்கே இவங்க அமித்ஷா பேசினா மட்டும் கீழே ஹிந்தியில் பேசினா கீழே ஸ்க்ரோல் ஓடுறதுல இங்கிலீஷில், நான் தமிழில் பேசுகிறேன் ஸ்க்ரோலில் ஓட சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி இருந்த திராவிட மண்ணை இவங்க எப்படி மாற்றிட்டு இருக்கிறாங்கன்னா, பதவியேற்ற அடுத்த நாள் வந்து அவங்களுடைய அமைச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்தியில் பேட்டி கொடுக்குறாங்க. அப்போது இந்த மண் இன்னும் பெரியார் மண்ணாக, இன்னும் சுயமரியாதை மண்ணாக, பெரியார் சுயமரியாதை இதெல்லாம் கூட உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட மனிதாபிமானத்தோடு, ஏன்னா ஒரு குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லும்போது குழந்தை முட்டாய்க்காக படுக்க போச்சுன்னா விஜயன் என்ன செய்வார்னு கேட்குறாங்கல்ல, கொஞ்சம் கூட இம்மணி அளவு மனிதாபிமானம் இருந்தால் அப்படி கேட்க முடியுமா? ஆனால் அவங்க அப்படி பேசினாங்க. அப்படி மனிதாபிமானம் இன்னும் இந்த மண்ணில் இருக்கணும்னா மீண்டும் இங்கே திராவிட கொள்கையை உண்மையாகவே பேசி சாத்தியமாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம்தான் அமரணும். அதுதான் நமக்கு தேவை அப்படின்றத வீட்டில் இருக்கிற குழந்தைங்கிட்ட சொல்லுங்க. எப்போ சொன்னாலும் பெரியார் அவர்களை, அம்பேத்கர் அவர்களை, மார்க்ஸ் அவர்களை, இவங்க 3 பேரும் என்ன சொன்னாங்க, அதை எப்படி திமுக செய்ததுன்னு சொல்லி கொடுங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ்காரன் தான் அந்த வேலையை பார்த்தான். பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிர்த்துறது. இன்னைக்கு நம்ம கூடயே இருந்த பேனாக்கள் எல்லாம் அம்பேத்கர் வந்து வேற ஒருத்தர், பெரியார் வேற ஒருத்தர், 2 பேருக்கு எதிரின்னு நம்மக்கிட்டே இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அதனால சொல்லி கொடுங்க. இந்த 3 பேர் சொன்னதை அண்ணா செய்தார். அண்ணா நமக்கு பாடமாக சொல்லி கொடுத்தாங்க, பெரியார் நமக்கு கொள்கையாக சொல்லி கொடுத்தாங்க, கலைஞர் அவர்கள் திட்டமாக செஞ்சுருக்கிறாரு. அப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவரும் திட்டமாக நமக்கு வந்து சொல்லி செஞ்சு இன்னைக்கு வரைக்குமே கூட கண்ணியம் தவறாமல் எதிர்கட்சியாக இருந்தாலும் நடந்துக்கிறாருல்ல. இப்படித்தான் இங்கே அரசியல் நடக்கணும், இப்படித்தான் மனுஷனாக நடக்கணும், சமத்துவத்தை பேசணும்னு வீட்டில் போய் சொல்லி கொடுங்க. மறந்துடாதீங்க. மீண்டும் வருவோம். நன்றி. திமுகக்கும் எனக்கு நடுவில் யார் வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண